ராதிகா, பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த பபுள், அவருடைய இமேஜ் பபுள் பஸ்டட் என்று ராகுல் காந்தி இப்போது அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் அளித்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ராணுவ தளபதி நரவனே புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சில கருத்துகள் ஆகியவற்றினால் பிரதமர் நரேந்திர மோடி குறித்த அந்த இமேஜ் பபிள் வெடித்து சிதறிவிட்டது, அவருடைய பிம்பம் ஒரு நீர்க்குமிழி போல இருந்து அது வெடித்து சிதறிவிட்டது என்றும், ஒட்டுமொத்தமாக பிரதமரின் அந்த இமேஜ் சரிந்து விட்டது என்று பொருள்படும் வகையில் இன்று அந்த பேட்டியை தெரிவித்திருக்கிறார். நேற்றும் இன்றும் அங்கு மக்களவையில் சீன ராணுவம் இந்திய எல்லை பகுதியில் சில பகுதிகளை ஆக்கிரமித்து விட்டதாக ராணுவ தளபதியே எழுதிய அந்த புத்தகம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று இன்று இரண்டாவது நாளாக அவர் வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு மக்களவையில் அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி மறுக்கப்பட்டதால் அப்போது சபாநாயகரை நோக்கி அங்கு காகிதங்கள் வீசப்பட்டன. காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில் 3 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டது. அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வெளியே வந்து பேட்டி அளித்த ராகுல் காந்தி 2 பிரச்சனைகளில் இந்த மத்திய பாஜக அரசின் சாயம் வெளுத்து விட்டது என்று அவர் குற்றம் சாட்டினார். ஒன்று, அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக நடவடிக்கைகளில் வெளிப்படை தன்மை இல்லை. இன்று அமெரிக்கா இந்தியாவுக்கான அந்த பொருட்களுக்கான வரி விதிப்பை குறைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கான அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கான வரியை குறைத்திருக்கிறது, அது 0% என்பது உண்மையா? இந்த செய்தியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருடைய அந்த சமூக வலைதளத்தில் தனிப்பட்ட முறையில் முதலில் அறிவித்தது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் சீனா ராணுவம் உண்மையிலேயே இந்திய நிலப்பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறதா இல்லையா என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும், அங்கு மக்களவையில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாம் வலியுறுத்தினோம். ஆனால் இதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. 2 பிரச்சனைகளும் பேசப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் அங்கு அமளியில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினர். இதற்கு ஆளும் கட்சி தரப்பிலும் காங்கிரஸ் கட்சியும் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தரப்பிலும் அந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நாங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய வகையில் அங்கு 3 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த ஜனாதிபதி உரையில் மிக முக்கியமான விஷயமாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை மற்றும் பாகிஸ்தானியர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையிலான நமது உறவு ஆகியவைதான் இந்த கட்டுரையில் ஒரு சில நிகழ்வுகளாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பிரதமரின் எதிர்வினையை பற்றி பேசுகிறது. நமது குடியரசுத் தலைவரின் உரை இந்தியா எடுக்க வேண்டிய அந்த நடவடிக்கைகள் பாதையை தீர்மானிக்கும் ஒன்று. உலக அரங்கில் சர்வதேச விவகாரங்களில் முக்கிய பிரச்சனை சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையான மோதல். இது நமது குடியரசுத் தலைவர் உரையின் மையமான கருத்தாக இருக்கிறது. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் என்ன நடந்தது, அதற்கு நமது பிரதமர் அப்போது எவ்வாறு எதிர்வினை ஆற்றினார் என்பது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என நான் கோருகிறேன். அதற்காக தடுக்கப்படுகிறேன் என்றும் ராகுல் காந்தி இந்த விவகாரம் குறித்து பேசுவதை பாரதிய ஜனதா கட்சிகளின் எம்பிக்களே சிலர் ஏற்கின்றனர் என்றும், ஆனால் காங்கிரஸ் கட்சியினரும் இந்த உரையை தொடர்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் இன்று மீண்டும் 2வது நாளாக இந்த பிரச்சனையை எழுப்பினர். இதனால் அவை நடவடிக்கைகள் இப்போது 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ராகுல் காந்தி இந்த பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசலாம், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதற்கு அனுமதி கோரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்றும் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.